ஓகே, ப்ரீமியர் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நியூ கம்போசிஷன் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக வந்து ப்ராஜெக்ட் தான் சொல்லுவோம். ப்ராஜெக்ட்டுங்கிறது ஏன் ப்ராஜெக்ட்னால் இதுக்குள்ளே நிறையா சப் ஃபைல்ஸ் இருக்குனால இந்த ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஓப்பனாக ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணது ரீசெண்டாக க்ரியேட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ நான் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்தோன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து என்ன டைப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் கோட் இல்லைன்னா ஃபீட் ஃப்ரேம்ஸ் பேஸ் பண்ணி பண்ணுறதா அப்படிங்கிறது நம்ம டைம் கோட் பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்புறம் ஆடியோ வந்து சாம்பிள்ஸ் சைஸு இல்லைன்னா மில்லி செகண்ட்ஸு அப்படிங்கிறது. ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கேப்சர் டைப் வந்து டிவியா இல்லை ஹெச்டிவி ஃபார்மேட்டா இல்லை டிவி ஃபார்மேட்டா. நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன, எந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணுறோங்கிறது கொடுக்கணும். ஸோ லொக்கேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு நான் லொக்கேஷன் கொடுக்குறேன், ரெக்கார்டிங் லொக்கேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஃபோல்டர் ப்ரீமியர், ஓகே இன்ட்ரோ கொடுத்து இந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு கொடுக்குறோம். ஸோ 01 ப்ரீமியர் இன்ட்ரோ. ஓகே, செலக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறது வந்து இமேஜ், அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இமேஜெலாம் நம்ம வீடியோலாம் கொண்டு வந்து போடுறதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் ஃபார்மேட் வந்து வரும். அவுட் எடுக்கும்போது நம்ம ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஹை டெஃபினேஷனில் ஹெச்டி ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா நம்ம கஸ்டம் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஹெச்டி 1080p அப்படிங்கிறது கொடுக்குறேன். இங்கே கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதோட வித்து அண்ட் ஹைட்டு இங்கே வந்துச்சு. சப்போஸ் வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்து வந்து நான் 920 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து 1080p. ஓகேங்களா. ஸோ ரீசெட் கொடுத்துக்கலாம். ப்ரீசெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு நிமிஷம். 920 ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸ் தான் நம்ம அங்கே கொடுத்த சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸோட செட்டிங்ஸ் இருக்குது. இதை மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே போனால் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போது இன்னொரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணோனால இன்னொரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸில் போய்ட்டு சரிங்களா. ஓகே, இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம்ஸ் இன்னொரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு என்ன சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1080p 24 ஃப்ரேம்ஸ். இங்கே செட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த சீக்வன்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டெமோன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். தென் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் 1, இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் டெமோ. இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்குது. டெலீட் கொடுத்தோம்னா இது டெலீட் ஆகிடும். இதில் வந்து நம்ம எதுவும் செட் பண்ணல, அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ராஜெக்ட் விண்டோ. நம்ம எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொண்டு வரணுமோ அந்த ஃபைல்ஸ் இங்கே கொண்டு வரணும். இதில் எந்த ஃபோல்டர் லொக்கேஷன் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நியூன்னு கொடுத்துருக்கேன். நியூன்னு கொடுத்துட்டு ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வீடியோ லொக்கேஷன்ஸ் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் வீடியோ போய்ட்டு ஓகே ரெஃபரன்ஸ் வீடியோ அது கொடுத்துட்டு இதுக்குள்ளே எந்தெந்த வீடியோஸ் வேணுமோ அந்த கிளிப் ஆர்ட் நம்ம இங்கே ஜஸ்ட் கொடுத்து செலக்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம வந்து ஒன்று இந்த மெத்தடில் எடுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே டபுள் கிளிக் பண்ணி எடுக்கலாம். இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எந்த இது கொடுத்துருக்கோமோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். எந்த வீடியோ செலக்ட் பண்ணுறோமோ அந்த வீடியோஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து எஃபெக்ட்ஸு. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஆடியோக்கும் அண்ட் வீடியோக்கும் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து எல்லாமே நம்ம எந்த இதில் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே போர்ட்டபிள் விண்டோஸ் தான். சப்போஸ் இது மட்டும் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே வச்சுட்டு டில்டு கீ, அதாவது 1 பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கீ
அந்த கீயை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து ஃபுல் வியூவில் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து இது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் எடிட் பண்ணும்போது இங்கே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எடிட்டிங் மட்டும் நம்ம தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ப்ரிவ்யூ பார்க்கும்போது ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இது ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா ஃபுல் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம எந்த ப்ராஜெக்ட் வந்து சோர்ஸ் ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த சோர்ஸ் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது வீடியோ ரன் பண்ணோன்னா அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே ஆகும். இது வந்து எஃபெக்ட்ஸ் பேனல். சப்போஸ் ஒரு கிளிப்புக்கு வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் எதாவது அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே தான் நம்ம பண்ணணும். இது வந்து ஆடியோ மிக்சர். ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஒரு ஆடியோ மிக்சர் இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை ட்ராக் இருக்குன்னா ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3 அண்ட் மாஸ்டர். ஸோ மாஸ்டருங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஹோல் எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகிரும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3 இருக்குது. இந்த ட்ராக்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இது வேண்டாம்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடிஷ்னல் ட்ராக் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக இதோட என்விரான்மெண்ட். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.